அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கின்றோம். ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச போகின்றோம். எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அர்ச்சுனா பற்றி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், அர்ச்சுனா மிக அண்மை காலத்திலே அரசியல் மற்றும் சமூக பரப்பில் அதிகமாக பேசப்படுகிறார். அந்த அர்ச்சுனா பற்றி ஒரு சாதக பாதக விடயங்கள் பற்றி அதிகமாக பேசலாம். அதிலே முக்கியமாக இப்போது 225 பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தற்சமயம் பார்லமெண்டத்திலே அங்கம் வகிக்கிறார்கள். ஒருவர் இப்பொழுது இறந்திருக்கிறார், அவருக்கு பதிலாக ஒருவர் நியமிக்கப்படுவார். இப்பொழுது 224 பேர். அதிலே ஒரே ஒருவர் தான் கொஞ்சம் அரசாங்கத்திற்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக அல்லாவிட்டால் பயப்படும்படியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அர்ச்சுனா தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அர்ச்சுனா என்ற பிம்பமானது இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமையான ஒரு பிம்பமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அரசாங்கத்தை விமர்சிக்கிறதாக இருந்தாலும் சமூகத்தை விமர்சிக்கிறதாக இருந்தாலும் இந்த அர்ச்சுனா என்பவர் ஒரு முன்மாதிரியான நபராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர் அதிகமாக அநீதிகள் இடம்பெறுகின்ற தருணத்திலே அதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அரசியல் பரப்பில் வளமையாக உங்களுக்கு தெரியும், அதனை அரசியல் ராஜதந்திரம் சாணக்கியம் என்றெல்லாம் பேசுவார்கள். அப்போ மக்களை பொறுத்தவரைக்கும் தங்களோட ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள அது உடனடியாக பேசப்பட வேணும், உடனடியாக பிரதிபலிக்க வேணும்னு சொல்லி மக்கள் அதிகமாக விரும்புவார்கள். ஆனால் அந்த அடிப்படையில் கடந்த காலத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் இப்பொழுது இந்த அரசியல் பட்டறிவு அனுபவம் இல்லாமல் முதலாக மக்களின் எழுச்சியோடு ஒரு பாராளுமன்றத்திற்கு வந்தவர் என்று சொன்னால் அர்ச்சுனா தான். என்று சொன்னால், சாவகச்சேரியிலே அவர் மருத்துவராக MS ஆக பணியாற்றிய போது சாவகச்சேரியிலே இடம்பெற்ற ஊழலை முதலிலே கொண்டு வந்தவர் அர்ச்சுனா தான். அர்ச்சுனா என்பவர் இலங்கை தீவிலே ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவராக இருந்தவர். அர்ச்சுனாவை சாவகச்சேரியினை ஊழலை வெளிக்கொண்டு வரும்போது அதனை பலரும் பரிகசித்தார்கள். அர்ச்சுனாவை பற்றி பிழையான பிம்பங்களை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் இருந்த பொழுதிலும் தனது பணிக்கு எந்த ஒரு இடைஞ்சல் வந்தாலும் தனது பணி கூட இல்லாமல் போனால் கூட பரவாயில்லை என்று சொல்லி ஊழலை வெளியே கொண்டு வந்தவர் தான் இந்த அர்ச்சுனா. நேற்றைய தினம் இலங்கை தீவிலே ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க ஊழல் ஒழிப்பு செயலணியை உருவாக்கி இருக்கிறார். அந்த ஊழல் ஒழிப்பு செயலணி இலங்கையின் பல்வேறுபட்ட இடங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட போகிறது. மே மாதம் முதல் அரச ஊழியர்களை வித்தியாசமாக மாற்றப் போகிறேன் என்றெல்லாம் அனுகுமார் திசாநாயக்க சவால் விட்டுக்கின்ற தருணத்திலே இந்த ஊழலுக்கு முதல் மணியாக ஒழித்தவர் அர்ச்சுனா என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஊழலுக்கு எதிரான மணியாக அவர் கடந்த காலத்திலே சாவகச்சேரி ஊழல், அதே போல யாழ்ப்பாண வைத்தியசாலை ஊழல் என பல்வேறுபட்ட ஊழல்களை அப்பட்டமாக வெளிக்கொண்டு வந்த இந்த அர்ச்சுனா பிறகு மக்களின் ஆதரவோடு ஒரு முகப்புத்தகம் இல்லாவிட சமூக வலைத்தளங்களின் ஆதரவோடு மாத்திரம் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவது என்பது மிகவும் ஒரு மலையை மடுவாக்குகின்ற விடயம். இதற்கு முன்ன காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான எம்பிக்கள், அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பணங்களை செலவழித்தார்கள். அர்ச்சுனா வரும்போது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் பேர் சொல்லும்படியாக 2 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பி இருந்தார். அதே போல் ஸ்ரீதரன் இருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் அங்கஜன் இருந்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பார்த்தீங்கன்னா EPTP இந்த டக்ளஸ் சேவானந்த் எல்லாம் இருந்தார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அளவில் பத்திரிகைக்கு பணத்தை செலவழிப்பார்கள், தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பணத்தை செலவழிப்பார்கள். அதிகளவான ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தோடு தான் அதிகமானவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு மாத்திரம் 1500 கோடி ரூபாய் செலவுல ஒரு பிரதான 2 ஊடகங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. இப்படி எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் மக்களை மாத்திரம் முதலீடாக வைத்து மக்களை மாத்திரம் நம்பி அரசியலுக்கு வந்தவர் தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். இவர் இப்ப என்ன செய்கிறார் என்று பற்றி பலரும் பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் என்னுடைய ஒரு பட்டறிவுக்கு உட்பட்ட விடயம் என்று சொன்னால், அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் அடிக்கடி இந்த சமூகத்திலே இடம்பெறுகின்ற அரசியலிலே இடம்பெறுகின்ற பிழைகளை, குற்றச்சாட்டுகளை அன்றே வெளிப்படுத்தி விடுவதன் அவரது நல்ல ஒரு விடயம். ஆனால் அதனை பலரும் பரிகசிக்கிறார்கள். எது எவ்வாறு இருப்பினும் அர்ச்சுனா என்பவர் இலங்கை தீவின் அரசியலுக்கு அதிகமாக தேவைப்படுகிறார். அர்ச்சுனா இருப்பதால் அதிகமான விடயங்கள் நல்ல விடயங்களாக, சாதகமான விடயங்களாக வெளிவருகின்றன. அர்ச்சுனா கத்தரி தோட்டத்து விரலிகள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 அவர் முன்னும் கோடி காட்டி பேசியிருந்தார், பரிகசித்திருந்தார். அவர் அப்படி பேசுவதில் ஏன் அவர்களை கத்தரி தோட்டு விரலிகள் என்று சொல்லியிருந்தார் நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், யாழ்ப்பாண மாவட்ட எம்பிக்களான கருணாநிதி இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, அதே போல வைத்தியர் பவானந்தராஜா, அங்கால தேசிய பட்டியலில் வந்தவர் தான் சந்திரசேகர். இவருடைய செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கு வெள்ளையடிக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கின்றனவே தவிர இவர்கள் அரசாங்கத்தின் சரியான பாதையை அரசாங்கத்தை நோக்கி உந்தி தள்ளுவதாக அவருடைய செயற்பாடுகள் இல்லை.
இப்போ அர்ச்சுனா இந்த அரசாங்கம் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது, இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அது பற்றிய புள்ளி விவரத்தோடு மும்மொழியிலும் எடுத்துரைத்திருந்தார். அவர் ஒரு பிரச்சனையாக இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் அரசாங்கம் செய்கின்ற சின்னத்தனங்களை, பிழைகளை சுட்டி காட்டுகிறார். ஏனென்று உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் ஒருபோதும் இல்லாத வகையில் மக்கள் ஆணையோடு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்கள் எதிர்பார்க்கும்படியாக பெருமளவான வேலை திட்டங்களை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. மக்களுக்கான வாழ்வாதார ஏற்றங்கள் பெருமளவில் செய்யப்படலைன்னு சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாக பேசுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அதே நேரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் கடந்த காலங்களில் தோட்டத் தொழிலாளர்கள் சம்பளங்களை கூட்டுவென்று சொன்னாங்கள். அதே போல் அடிப்படை வாழ்வாதார ஏற்றங்களை செய்வென்று சொன்னாங்கள். அதே போல் பொருட்களின் விலைகளை குறைப்பென்று சொன்னாங்கள். அதே போல் IMF அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களை ராஜினாமா அல்லது அந்த ரத்து செய்வென்று சொன்னார்கள். அதிலிருந்து தாங்கள் வெளியேறி ராஜினாமா செய்வதாகலாம் சொன்னார்கள். அப்படியெல்லாம் சொன்ன விடயங்கள் எதுவுமே இப்பொழுது நடைபெறாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இப்பொழுது பலரும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது நாங்கள் சொல்ல தேவையில்லை, மக்கள் சொல்கின்ற விடயம். ஆனால் அர்ச்சுனா என்பவர் இந்த விடயங்களை வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக வெளியிடுவதால் இந்த அரசாங்கத்திற்கு இந்த அர்ச்சுனா ஒரு பயமாக ஒரு வேண்டாத ஒரு நபராக மாறியிருக்கார் சொல்ல வேண்டும். அப்போ கருத்தை கருத்தாக எதிர்கொள்வதுதான் ஒரு முக்கியமான விடயம். அதனை விடுத்து பாராளுமன்றத்தில் அர்ச்சுனாண்ட உரையை தடை செய்கிறது, அர்ச்சுனா வசைபாடுறது எல்லாம் சாதகமான விடயங்கள் அல்ல. இப்போ தேசிய மக்கள் சக்தி இடதுசாரிய பின்புலத்தை கொண்ட கட்சி என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இடதுசாரியத்தின் பின்புலம் கருத்தாக எதிர்கொள்வது. அப்போ கருத்தாக மனிதன் பேசும்போது அந்த கருத்தல்லாமல் வேறு தடைகளின் மூலமாக எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சாத்தியமான சாதகமான விடயம் அல்ல. மக்களிட ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட மக்களிட வாக்குகளால் வந்தவர் இந்த அர்ச்சுனா ராமநாதன். அவருடைய கருத்துக்களை இந்த அரசாங்கம் கேட்க வேண்டும். அவர் என்ன குறைகளை சொல்கிறார், அவர் சொல்கின்ற அரசாங்கம் பற்றி சொல்கின்ற பிழைகள் அல்லது குறைபாடுகளில் விமர்சனங்களில் என்ன உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி சீர்தூக்கி பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த பார்லமெண்ட் உறுப்பினரின் உரைகளை தடை செய்வது, அவரை வசைபாடுவது என்பது அவ்வளவு சரியான விடயமில்லை. அவர் கடந்த காலங்களில் கூட அர்ச்சுனாவை சரியாக கையாள தெரியாதவர்களாக மாறியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கத்தின் அபிவிருத்தி கூட்டத்தில் கடநாதன் இளங்குமரனும் அர்ச்சுனாவும் அடிபட்டு கொண்டார்கள். அது வெளிப்படையாகவே உலகம் முழுவதும் பரிகசித்த விடயம். இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக அர்ச்சுனா பரிகசிக்கிறார், இல்லாவிட்டால் அர்ச்சுனா முரண்படுகிறார் என்று சொன்னால் அரசாங்கம் ஒரு பெரும் மக்களோட ஆதரவோட அரசாங்கத்தின் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஒரு முதிர்ச்சித்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அர்ச்சுனா மீது பிழை என்று சொல்லி வச்சுக்கொள்வோமே. இருந்த பொழுதும் அர்ச்சுனா ஏன் பரிகசிக்கிறார் என்று சொல்லி இவங்க பார்க்க வேணும். இவங்கள் கடந்த காலத்தில் இந்த NPP அரசாங்கத்தின் 3 MPக்களும் மக்கள் மத்தியில என்ன சாதகமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்களா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அரசாங்கம் போடுகிற ஆமாக்களுக்கு இவர்கள் ஆமா போடுகிறார்கள். கடற்றொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த மீனவர் பிரச்சனைக்கு என்ன விதமான சாதகமான தீர்வை எட்டி இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல வேணும். கடந்த அரசாங்கத்தில் பல்வேறுபட்டவர்கள் அமைச்சராக இருந்தார்கள். அந்த அமைச்சர்களாக இருந்த பொழுதிலும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல மீனவர்களுக்கு. இப்பவும் அதே நிலவரம் தான் தொடருதுன்னு சொல்ல வேண்டும். கடற்படை காப்பாற்றுகிறது, கடற்படை பார்க்கறது, அரசாங்கம் பார்க்கறது என்று சொல்லுவதற்கு ஒரு மீனவ அமைச்சர் தேவையில்லை, கடற்படை அமைச்சர் தேவையில்லை ஒரு விடயம் இருக்கிறது. அதே போல கடநாதன் இளங்குமரன் என்பவர் கடந்த காலத்திலே அவர் அதிகமாக தேவையற்ற புள்ளி விவரங்களையும் தேவையற்ற வார்த்தைகளையும் விடுவதை விடுத்து மக்கள் பற்றிய அபிவிருத்திகளை ஏற்றமாக செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதிபராக இருந்தவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரும் சாதகமான வேலை திட்டங்களை அதிகமாக செய்திருக்கிறார் என்றால் இல்லை என்ன சொல்ல வேண்டும். இப்போ அர்ச்சுனா இந்த அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார் என்று சொன்னால் இவங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், சரி நீங்கள் அடுக்குறீங்க, உங்களோட கருத்துக்களை பேசுங்க, நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்திருக்கிறோம், இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வெளிப்படையாக வேலை திட்டங்களை செய்து அவரின் கருத்துக்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர் சொல்றது பிழை என்று சொல்லலாம். ஆனால் அதை விடுத்து அவரை தடை செய்கிறதும் அவருடைய கருத்துக்களை எதிர்ப்பதும் அவருக்கு முற்றுமுழுதாக கருப்படிப்பதுமான வேலை திட்டங்களை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கத்திற்கு அதிக அளவில் ஆதரவுகள் இருந்த பொழுதிலும் இப்பொழுது தற்சமயம் ஆதரவு குறைந்து வருவதாக பல்வேறுபட்ட தரப்பினரும் பேசி வருகிறார்கள். எனவே இப்படியான தருணத்தில் ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு எம்பி அர்ச்சுனா எம்பியை இவர்கள் நல்ல விதமாக கையாள வேண்டும் என்றதை சொல்லிக்கொள்கிறேன். சில வேளைகளில் இவர்கள் அந்த அர்ச்சுனாவோடு முரண்பாட்டை செய்வார்கள் என்று சொன்னால் அது களங்கம் அரசாங்கத்துக்கு தான். ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்திருக்கிறது. மே
6ஆம் தேதி தேர்தல் நடைபெறப் போகுது. தொடர்ச்சியாக அர்ச்சுனாவோடு அடிபட்டு கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் வடகிழக்கில் வந்து அதிகமான ஆசனங்களை பெறாத ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் ஓரளவில் வந்து அதிக அளவில் வந்து வடக்கு மாகாணம் போல என்பிபிக்கு ஆதரவு இல்லாட்டாலும் வடக்கு மாகாணத்தில் அதிகளவான சபைகளை யாழ் மாநகர சபை அதே போல் நல்லூர் சபைகளை இந்த என்பிபி கையாண்டால்தான் அல்லது என்பிபி ஆட்சியை பொறுப்பேற்றால்தான் அது என்பிபியின் வெற்றியாக இருக்கும். தப்பித்தவறி இந்த என்பிபி அரசாங்கமானது யாழ் மாநகர சபையோ நல்லூர் சபையோ பரித்துறை சபையோ கைவிடுமாக இருந்தால் அது அரசாங்கத்தின் பலமான தோல்வியாக வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துவிடும். எனவே இப்படி அர்ச்சுனா போன்ற எம்பிக்களோடு முரண்படுவதை விடுத்து சாதகமாக அரசாங்கம் காய் நகர்த்தலை செய்ய வேண்டும். சாதகமாக காய் நகர்த்தல் என்று சொல்ல வர விஷயம் கைது செய்கிறதோ இல்லவோ இல்லை. இவர்கள் மக்களுக்கான வேலை திட்டங்களை தாங்கள் வாக்குறுதி கொடுத்த வேலை திட்டங்களை சிறப்பாக செய்தாலே அதிகமானவர்கள் வாய் மூடிவிடும். எனவே ஒரு மக்களுக்கான குரல் கொடுக்கும் எம்பிக்களின் கருத்துக்களை ஏற்று மக்களை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த எம்பிக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவை தெரிவிப்பார்கள். எனவே இதுரவில் கொஞ்சம் இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.